ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குது, இதுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் போகிறோம்ல, அந்த ரூட்டில் வரணும். மேல்மருவத்தூர் தாண்டின உடனே அச்சரப்பாக்கம் இருக்கும். அச்சரப்பாக்கம் ஆர்ச்லேயே நடுப்பழனி அப்படின்னு என்ட்ரன்ஸில் போட்டிருக்கோம். நம்ம அதுக்குள்ளே போனோன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்துடும். இப்போ நம்ம அச்சரப்பாக்கம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். இந்த டெம்பிள் பேர் நடுப்பழனி தண்டாயுதபாணி முருகன் டெம்பிள். இங்கே 45 அடி உயர சிலை இருக்குது. மலேசியன் முருகன் டெம்பிள் இருக்குல்ல, அங்கே இருக்கிற சிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில் 40 வருஷம் பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலை உருவாக்குனது யாருன்னா முத்துசாமி சித்தர் தான் இந்த கோயிலை உருவாக்குனார். இங்கே இருக்கிற மூலவரோட பெயர் மரகத தண்டாயுதபாணி சுவாமி. இப்போ நம்ம ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கோம். ரொம்பவே கம்மியான ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சு. சீக்கிரமாக போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி நம்மளால் ஸ்டெப்ஸால் போக முடியலன்னா அந்த சைடில் வெஹிக்கல் போகிறதுக்கு கூட வழி இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே வந்துட்ருக்கோம். இங்கே போகிற வழியில் ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு, சின்னதாக விநாயகர் கோயில் இருந்தது. விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகணும். இங்கே சின்னதாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். இப்போ ஆனால் தண்ணி இல்லாமல் இருந்தது. இந்த சிவன் சிலை கூட வச்சுருந்தாங்க. இந்த கோயில் 2022 தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழசாக தான் இருந்திருக்கு. இப்போ பெயிண்டிங்ஸ் எல்லாமே புதுசாக நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க. இப்போ நம்ம கோயில்கிட்ட மூலவர் சன்னிதானம் இருக்குல்ல, அங்கே வந்துட்டோம். 3 அடி உயரத்தில் மரகத கல்லாலான சிலை தான் இங்கே அமைஞ்சிருக்கு. பழனிமலையில் அமைஞ்சிருக்க முருகப்பெருமானுடைய சிலை மாதிரியே இங்கே இருக்கிற முருகப்பெருமானும் அமையப்பட்டிருக்காரு. அதனால தான் மரகத தண்டாயுதபாணி அப்படின்னு பெயர் பெற்று விளங்கிட்டுருக்காரு. இங்கே இந்த கோயிலுக்கு காஞ்சி பெரியவர் தான் நடுப்பழனி அப்படின்ற பெயர் சூட்டியிருக்காங்க. இப்போ நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு, இதுக்கு மூலவர் இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே இருக்கிற சாமிகளை சுற்றி வந்துட்ருக்கோம். இப்போ நம்ம சன்னிதானம் சுற்றிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியில் அவுட்டரில் சுற்றிட்டுருக்கோம். நம்ம இந்த வழியாக அந்த 45 உயர சிலைக்கு போக முடியாது. இது கீழே இறங்கிட்டு மறுபடியும் தான் நம்ம வரணும். இங்கே நிறையா மரங்கள் இருந்துச்சு. அதில் இந்த மாதிரிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. நிறைய துணிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ராப்பராக இல்லை, எப்பயோ கட்டியிருப்பாங்க போல இருக்குது. நிறையா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த வழியாக இறங்கி கீழே போகலாம். கீழே போகும்போது அங்கே ஒரு ஜீவ சமாதி சித்தரோட சன்னிதானம் இருக்குது. இந்த கோயிலை கட்டினார்ல, அந்த சித்தரோட ஜீவ சமாதி தான் இருக்குது. நம்ம அங்கேயும் அதை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம சித்தரோட ஜீவ சமாதிக்கு வந்துட்டோம். இங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. இது தியானம் பண்ணுற இடம்தான். இங்கே ஒரு சிவபெருமானோட சிலையும் அமைச்சிருந்தாங்க. இவர் தான் இந்த கோயிலை உருவாக்குன சித்தர். இங்கேயும் வெளியில் ஒரு மரம் இருந்துச்சு. இதில் நிறையா வேண்டுதலுக்காக துணி, வளையல், மஞ்சள் கயிறு இதெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க வேண்டுதலுக்காக. இப்போ நம்ம பெரிய முருகர் சிலையை பார்க்க போகிறோம். இந்த வழியாக தான் போகணும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ குட்டியாக தெரிகிறாரு பாருங்கள். கிட்ட போக போக ரொம்பவே பெரிய சிலையாக இருந்துச்சு. நம்ம மலேசியன் முருகன் சிலை நிறையா ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்த்துருக்கோம். நாங்கள் நேரில் போனது கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுமே ரொம்பவே அழகாக இருந்தார் இந்த முருகர்.
ரொம்ப உயரத்தில் அமைச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே பொன் சிலையாக இருந்ததால் ரொம்ப சூப்பராக இருந்தார். முருகப்பெருமானை பார்த்துட்டே இருக்கணும் போலவே இருந்துச்சு. அந்தளவுக்கு அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டோம். இங்கே நம்ம வரும்போது நிறையா கடையெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வீடியோ கவர் பண்ணலை. இப்போ இருட்டாயிடுச்சு. ஆனால் இங்கே ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போயாவது ஒன்ஸ் தானே நிறையா பேர் வருவாங்க. ஸோ எல்லாமே ரேட் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.